நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவா, இவ்விதம் மௌனம் காப்பது ஏன்? தமக்கு உதவுவது என் கடமை. எனினும் தற்போதும் தாம் தமது தவறை உணரவில்லை என்பதையும் நான் அறிகிறேன். நாராயணனிடமிருந்து பிரிந்த பின்பும் தாம் நிகழ்த்திய செயல்கள் அனைத்தும் உச்சிதமானதென்றே எண்ணுகின்றீர்கள். தேவி, உசிதங்கள் உசிதமற்றவைகள் இரண்டையும் எனக்கு எடுத்து கூறுபவர் தாம். இது மட்டும் எப்போதெல்லாம் எங்கள் இல்லற வாழ்வில் சங்கடங்கள் நிறைந்த சூழல்கள் உருவானதோ அப்போதெல்லாம் அதற்கு தீர்வு காணும் பொருட்டு மகத்துவமான பங்கு அளித்திருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்க தாமே உசிதமானது யாதென்பதை உணரவில்லையா தேவி? எனது சுவாமியின் உள்ளத்தில் வாசம் செய்வது நான் மட்டுமே அல்ல என்பது வருத்தமல்ல. அவர் இதயத்தில் அநேக பக்தர்கள், ஸ்ரீஹரி நாராயணன் மற்றும் சிருஷ்டியும் குடிகொண்டுள்ளனர். அனைத்திற்கும் தன் இதயத்தில் இடமளித்திருந்தாலும் எனக்கென மகத்துவம் பொருந்திய ஸ்தானத்தை இவர் அளித்திருப்பது மகிழ்ச்சியே. எவருக்கு அதிக இடம் அளித்துள்ளார், எவருக்கு குறைவான இடம் என்ற பேதங்கள் எனக்கு முக்கியமல்ல. இல்லறத்தில் ஐயமும் சந்தேக எண்ணமும் அனர்த்தம் விளைவிக்கும் தேவி லட்சுமி. அதற்கான எடுத்துக்காட்டையும் மறந்திருக்க மாட்டீர்கள். தேவி சதியும் என் மீது சந்தேகம் கொண்டார். தாம் இறைவனாக இருந்தும் இரவு பகல் பாராது எவரை தியானிக்கிறீர்கள்? எவர் அவர்? தம் இதயத்தை முழுமையாக வியாபித்திருப்பவர், தம் மனைவியையும் மறக்கடிக்க செய்பவர். அதை அறிய விரும்புகிறேன். ஸ்ரீராமச்சந்திரர். இவ்விதம் தாம் என்னை உற்று நோக்குவது ஏன்? என் பரிச்சயத்தை உணர இயலவில்லையா? ஆதிசக்தியை அடையாளம் காணாதிருப்பேனா அன்னை சதி? அறிந்தோ அறியாமலோ ஸ்ரீராமரை சோதனைக்குள்ளாக்க நீ தரித்த ஸ்திரீயின் வடிவத்தை நான் அன்னையாக ஆராதிக்கிறேன் சசி. நீ என் பலம் அமரும் தகுதியை இழந்தாய். இனி என் இடப்பக்கத்திலேயே குடிகொள்வாய். அவளது சந்தேகம் அநேக அனர்த்தங்களை விளைவித்தது தேவி லட்சுமி. அதற்கு தாமே சாட்சியாவீர்கள். அதை அறிந்திருந்தும் தாமும் தவறிழைத்தீர்கள். அதன் விளைவு இந்த அவல நிலை. இச்சமயம் நாராயணனும் தமது கடந்த கால நினைவுகள் அனைத்தையும் மறந்தார். இனி அவரை பாதாளத்திலிருந்து மீட்பது அசாத்தியம். இல்லை இல்லை மகாதேவா, அவ்விதம் கூற வேண்டாம். நான் எனது சுவாமியை நிரந்தரமாக இழந்து விட்டேன் என்று கூற வேண்டாம். நான் என் அகங்காரத்தால் அறிவீனம் கொண்டேன். மகாதேவா, எனது சுவாமி இன்று என்னால் வாழ இயலாது. அவரை மீட்டு வருவதற்கு எந்த ஒரு மார்க்கமும் மிஞ்சவில்லையா?
ஈசனே, எனக்கு உதவுங்கள். மீண்டும் இத்தகு தவறு இழைக்க மாட்டேன். அவரை என்னிடம் மீட்டு தாருங்கள் இறைவா. அவரை எனக்கு அழியுங்கள். மார்க்கம் ஒன்று சிந்தியுங்கள். சுவாமி, நானும் என் சகோதரரை இழக்க விரும்பவில்லை. நாராயணர் என்றும் தம் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவர். தம்மால் உறுதியாக அவரை மீட்க இயலும். என் வார்த்தைகளை அவர் செவிமடுத்திருப்பார். எனது அடையாளம் அவருக்கு நினைவில் இருந்தால் இருந்தாலும் நிலை குலைந்த சிருஷ்டியில் சீர்முறையை ஸ்தாபிக்க என் ஆராதனைக்குரியவரை நிச்சயம் மீட்டு வருவேன். மகாதேவர் உரைத்தது உசிதமே. நாராயணர் அவரை அடையாளம் காணவில்லையே எவ்வாறு ஈசன் வெற்றியடைவார்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எவராயினும் சரி, உனக்கு இந்த அரண்மனையில் பிரவேசிக்கும் அனுமதி இல்லை. நேர்ந்தது என்ன? எதற்காக இவ்வாறு அஞ்சுகிறார்? ஏதோ விசித்திரமான அச்சமூட்டும் பிராணி ஒன்று வந்துள்ளது. அது நம் அரண்மனையை நோக்கி தீவிர வேகத்தில் முன்னேறுகின்றது. இந்த அதிர்வு ஏற்படுவதும் அதனால்தான். அந்த பிராணி நம் அரண்மனையை அடைந்தால் இங்கு உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். பெரும் அபாயம் இருக்கின்றது பிரபு. யார் அது? நான் மகிழ்ச்சியில் திளைக்கும் தருணத்தினில் பங்கம் விளைவிப்பதற்கு முயற்சி செய்பவர் எவர்? எவரது அழிவு அவரை இங்கு அழைத்து வந்தது?
பரஸ்பரம் ஆராதனைக்குரியவர்களாக கருதும் இருவர் தமக்குள் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தாயே, வாருங்கள், உணவு உட்கொள்ளுங்கள். வேண்டாம் மகனே, இச்சமயம் பசி இல்லை. நீங்கள் அனைவரும் உணவு கொள்ளுங்கள். தாம் கவலை கொண்டதால் உணவு மறுக்கும் நிலையில் நாங்கள் எவ்வாறு உணவு உட்கொள்வது? தந்தைக்கும் நாராயணருக்கும் இடையே நிகழும் யுத்தம் முடிவென்பதே அறியாமல் நீடிப்பது எங்களுக்கும் கவலையே அளிக்கிறது. ஈசனுக்கும் ஸ்ரீஹரிக்கும் இடையிலான யுத்தம் விரைவில் முடிவடையாவிடில் இந்த சிருஷ்டி அழிவது உறுதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் செயலினால் தான் இந்த அனர்த்தம் விளைந்தது. அநேக காலங்களாக இந்த யுத்தம் இவ்வாறே நீடிக்கின்றதே. இதில் தாக்குதல் நடத்துவது நாராயணர் மட்டுமே. மகாதேவரோ தமது இந்த சொரூபத்தில் நாராயணரை தாக்கத் துவங்கிவிட்டால் பெரும் பிரளயமே மூளும். நாராயணருக்கு தமது உண்மை சுரூபம் குறித்தும் மகாதேவரது இந்த அவதாரத்திற்கான நோக்கமும் புரிந்துவிட்டால் இந்த யுத்தம் நிறைவடைவதற்கு வாய்ப்பு உள்ளது நாரதா.
கவலையின் ஆழத்தை நான் அறிவேன். இவ்வாறு அநேக காலங்களாக தாம் தந்தையை பிரிந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ நாராயணருடன் நீடிக்கும் யுத்தமானதும் முடிவின்றி நீள்கிறது. அன்னையே, நான் தங்களுடன் இருக்கும்போது தாம் கவலை கொள்வது ஏன்? விளைந்துள்ள சங்கடத்தின் தீவிரத்தை நீ முழுமையாக உணர மாட்டாய். நிகழும் யுத்தத்தில் எவருக்கும் வெற்றியும் கிட்டாது, தோல்வியும் அடைய மாட்டார்கள். ஆக இந்த யுத்தம் அநேக காலங்களுக்கு இவ்வாறே தொடரும். யுத்தம் நீடிக்கும் வரையில் எமது சுவாமியும் கைலாயம் திரும்புவது சாத்தியமல்ல. அவரின்றி இந்த கைலாயத்தில் வெறுமையே நிறைந்திருக்கும். அத்துடன் மற்றொரு கவலையும் உள்ளது. தீராத சங்கடத்திற்கு உகந்த தீர்வு எவரிடத்திலும் இல்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம் தாயே. நிகழும் இந்த யுத்தத்திற்கு நானே ஒரு முடிவை அளிக்கிறேன். தந்தை அவர்களை மீண்டும் கைலாயத்திற்கு நான் அழைத்து வருகிறேன். இது எனது வாக்குறுதியாகும். தாம் அறியாததல்ல தாயே, விநாயகன் வாக்களித்து விட்டானெனில் அதில் மாற்றமில்லை. வேண்டாம் நாராயணரே, நாராயண அஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டாம். இதனால் பெரும் அனர்த்தம் விளையும்.